ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த மாதிரியான ரெட்ரோ ஸ்டைல் இமேஜை நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு எடிட்டிங் ஆப்பும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம சொல்கிற ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஈஸியாகவே எடிட் பண்ணிக்க முடியும். சிங்கிள்ஸ் மட்டும் இல்லை, கப்புளாக இருந்தாலுமே இந்த ஸ்டைலில் உங்கள் ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுவும் 100% ரியலாகவும் உங்கள் ஃபேஸ் 100% மேட்ச் ஆகிற மாதிரி HD குவாலிட்டியில் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு 2 ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். 1, 2 இருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மென், உமன், கப்புள்னு இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் உமன்ன்றதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்க. அதை செலக்ட் பண்ணதும் அவங்க ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டைல் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அப்படியே வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மென், உமன், கப்புள்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற மாதிரி வந்து அந்த ஸ்டைலில் உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 2 ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும்ட்டு. அதில் வந்து 2வது ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், கேமரா, கேலரின்னுட்டு. ஸோ இதில் வந்து கேலரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் கொடுத்தோன்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்கன்ட்டு. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ மேலே இருக்கும். அதுக்கு கீழே நம்ம கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ரெட்ரோ ஸ்டைலில் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபேஸ் 100% வந்து 2 மேட்ச் ஆகும், ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து 2மே வந்து எடிட்டிங்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். 4K குவாலிட்டியில் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு இதையும் நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய லுக்கும் பாருங்கள். நாம் எப்படி ரியலாக கேமராவோட ஃபோட்டோ எடுக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டைலுக்கு கொண்டு வருவோமோ அதே மாதிரி ரியலாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு எடிட்டிங் ஆப்பும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை வச்சு மட்டுமே உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க, அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஸ்டைலுக்கு மாற்றணும்னாலும் ஸோ ஜஸ்ட்டு உங்களுடைய கப்புள் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நம்ம சொன்ன ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கப்புள்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டைல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டைல் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி சிம்பிள் இருக்கும். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டைலில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரெடி. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வச்சிக்க முடியும், ஃபேஸ்புக் ஸ்டோரியாகவும் நம்மளால் வந்து வச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ரெட்ரோ ஸ்டைல், அப்புறம் ஸ்னோ எஃபெக்ட்டு, ஃபயர் எஃபெக்ட்டுன்னு ஏகப்பட்ட இது இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ உமன், கப்புள்ஸ், மென்ஸ்ன்னு தனித்தனி ப்ராம்ப்ட்டும் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை மட்டும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் எடிட் பண்ணி கொடுத்துரும். இதில் சில ரிஸ்க்கும் இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடிட் பண்ண ஃபோட்டோவை மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஒரிஜினல் ஃபோட்டோ அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணோன்னா, சென்ட் பண்ணோன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுடைய சேனலில். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.